மேஷ ராசி என்பவர்கள் எப்போதுமே அதிகப்படியான சுறுசுறுப்பு உடையவர்கள். அதிகாலையில எந்திரிக்கணும் அப்படின்னா இந்த மேஷ ராசி என்பவர்களை மாதிரி யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு 3 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய சில விஷயங்களை இடைவிடாமல் செய்யக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பவர்கள். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்திற்காக சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பாவினுடைய ஒரு ஆறுதலாக செயல்படவும், அம்மா அப்பா இந்த நபர்களினுடைய ஒரு தேவைகளுக்காக அவர்கள் செயல்படவும், இந்த மாதிரியாக அந்த குடும்பம் அவர்களுக்குண்டான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசியில 4ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை. தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன், சுக்கிரன், குரு அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. அடுத்து மாதம் ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குருவும் சுக்கிரனும் புதனும் பெயர்ச்சியாகி போயிடும். அதுக்கப்புறம் குருவும் சூரியனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். இதனால இந்த மாதத்துல இவர்களுக்கு அதிகப்படியாக அவர்களினுடைய பூர்வீக சொத்துக்கள்னால நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அந்த பூர்வீக சொத்துக்கள் யாருக்காவது விற்காம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதத்துல அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு பங்கு அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.